பொதுவாக ஒருத்தங்களை ஓட்டுனோம்னா கலாச்சோம்னா அடுத்த மேடையில் கூப்பிடவே மாட்டாங்க. ப்ரூஸ்லியில் வந்து பயங்கரமாக நான் கலாச்சிருப்பேன். மாமனுக்கு கூப்பிட மாட்டான்னு நினச்சிங்க கூப்பிட்டான். அதில் அதை விட கலாச்சேன். இதுக்கு கண்டிப்பாக கூப்பிட மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் இதுக்கும் கூப்பிட்டான். அவனுக்கு கலாய்க்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் படத்தை அவனே கலாச்சிக்குவான். அது மட்டும் இல்லை, அவனுக்கு அவனை பற்றி பேசணும். இந்த எஜமான் படத்தில் நெப்போலியன் டைலாக் ஒன்று இருக்கும்ல, கல்யாணக்கார வீடாக இருந்தால் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், இலை வீடாக இருந்தால் நான் தான் பணமாக இருக்குன்னு சொல்லுவார்ல. அந்த மாதிரி அவனுக்கு வந்து நல்லதோ கெட்டதோ அவனை பற்றி பேசுனா அவனுக்கு ரசிப்பான். எவ்வளவு கிண்டல் பண்ணோம்னாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். உண்மையில்லடா, நமக்கெல்லாம் கொஞ்சம் கோபம் வரும், கடுப்பு வரும். அவனை திட்டுறதை வந்து ரொம்ப ரசிப்பான். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவனை திட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் திட்டுறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படிப்பட்ட ஆள்னா, ஒரு தடவை இங்கே சென்னை ஸ்டேடியத்தில் கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். கிரிக்கெட் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு இந்த கிரிக்கெட்டுக்கு பார்க்குற பழக்கமே இல்லை. எப்போது டிவியில் பார்த்தா தான். எனக்கு ஃபோன் அடித்தான். சார், இந்த மாதிரி சன் டிவியில் சொல்லி எனக்கு போகிறதுக்கு டிக்கெட் வாங்கி கொடுங்க அப்படின்னா. நான் சன் டிவிக்கு எனக்கே டிக்கெட்டு கேட்க மாட்டேன், அவங்கள்ட்ட போய் எப்படா கேட்குறது. சரி, நான் ட்ரை பண்ணுறேன்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் திருப்பி சரி கேட்டேன், ஒரு கட்டஸ்க்காக கேட்டேன்டா, கிடைக்கலடான்னா ஒரு வாய்ஸ் நோட் மட்டும் போட்டேன். சார், அது பிரச்சனை இல்லை சார் அப்படின்னா. அப்படியேடா, எங்கேடா இருக்கேன் அப்படின்னு. இந்த மாதிரி ஸ்டேடியத்தில் தான் சார் இருக்கேன். நான் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கே ஃபோன் அடித்து அவர்கிட்ட டிக்கெட் வாங்கிட்டேன் சார் அப்படின்னா. உதயநிதி சார்கிட்ட டிக்கெட் வாங்கி உள்ளுக்கு போயிட்டான். நம்ம பெரிய விஷயம், நல்ல விஷயங்களுக்கு கேட்கறதுக்கே ரொம்ப தயங்குவோம். அவன் டிக்கெட்லாம் ஈஸியாக அந்த மாதிரி வாங்கிட்டு போயிடுவான். அந்த அவர் சொன்னார்ல, அட்வான்ஸ் வாங்குறது அந்த மாதிரி. சிரிச்சுக்க போய் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட யாராவது நம்ம டிக்கெட்டு கேட்போம்பா, அந்த விஷயத்த பண்ணுங்க, ஊரில் அந்த நல்ல விஷயத்த பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு படிப்புக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்பான். எனக்கு டிக்கெட்டு கொடுங்கன்னு போய் ஃபோன் அடிச்சு கேட்போம்பா. அப்படிப்பட்ட ஆளவன். இப்போ வந்தான், ஆஃபீஸ்க்கு வந்தான். ஒரு டிசம்பரில் வந்தியாடா வந்தால் கலராக இருந்தான். இன்னும் கலரு வேறு மாதிரி மாறி இருக்கே அப்படின்ட்டு. சரி, மாமன் ஹிட்டு கொடுத்துருக்கான், காசு நிறைய வந்திருக்கும், காசு வந்தால் கலர் மாறும்ல, சினிமாவில் அது ஆட்டோமேட்டிக்காக கலரு அந்த குளோ கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரி ஒரு சின்ன வெப் சீரிஸ் பண்ணோம் சார். அவன் விக்னேஷன் அசிஸ்டண்ட்டு தான். இவங்க 2 பேருமே அசிஸ்டண்ட்டு தான். அவன் டைரக்ஷன் பண்ணுறான். சூப்பராக, வாழ்த்துக்கள். இல்லை, அதில் ஒரு ரோல் நான் பண்ணுறேன் அப்படின்னா. இதுக்கு முன்னால் சுசி சொன்ன மாதிரி பாலசரவணன் பண்ண வேண்டிய கேரக்டர். பாலசரவணன் ஏதோ டேட் லேட் ஆச்சா இல்லை லேட் ஆகும்னு சொல்கிற டேட்டில் அவன் பண்ணானான்னு தெரில அந்த ரோலில். ஏன்னா பாலசரவணன் ஒரு நாள் புலம்புன்னு புலம்பிட்டானே, கூடவே இருந்து வேலை பார்த்துட்டானே அப்படின்னா. அது அவன் வந்து எக்ஸ்தலத்தில் வந்து புலம்பி, நண்பர்கள் கூட இருக்க நண்பர்களே இப்படிப்பட்ட நண்பர்கள் துரோகம் செய்து விட்டார்கள் ஃபீல் பண்ணி போட்டிருக்கான். அதை வந்து ரீபோஸ்ட் பண்ணியிருக்கான். 2.88 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 31 லட்சம் Instagram ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் X ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtv@dttv.in.